எனக்கு என்ன பின்புலம் இருந்தது? எனக்கு யார் இருந்தா? எங்க அப்பா முதலமைச்சரா இல்ல எங்க தாத்தா முதலமைச்சரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல எங்க அப்பா அமைச்சரா இல்ல சட்டமன்ற உறுப்பினர்? ஒண்ணும் இல்ல. ஒரு பாமரன் விவசாயி, ஒரு காட்டு கிராமம் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில ஒரு சின்ன கிராமத்துல இருந்த எளிய மகன். எனக்கு தொலைக்காட்சி இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க சொன்ன தங்கச்சி போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம். 75 வருஷமா ஒரே சின்னம்லாம் இல்ல எனக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம். ஆனாலும் நின்னோம் மக்களை நம்பி. ஒரு எளிய மகன் தன் பேச்சால் பேசி 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 36 லட்சம் வாக்குகளை பெற்று தானித்து ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்குன்னா காரணம் பேச்சு. வெறும் பேச்சல்ல, என் மூச்சை பேச்சாக்கி தமிழ் மக்களின் இன உணர்வு மான உணர்வை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி பெற்றது. அதனால பேச்சு சாதாரணம் இல்லை. என் உடன் பிறந்தானே, பேச்சு வலிமை மிக்க ஆயுதம். அதை பயன்படுத்து. அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கெட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு இது பயன்படட்டும். உரைக்குள் உறங்கவாவா, துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா அம்புகள், வீணாக போகவா சொல். ஆற்றல் மிக்க சொல்லை சொல், எழுந்து நில் வெல். தமிழ் தேசிய மக்கள், தமிழ் பேரின மக்கள் எழுச்சி உரட்டும், மீட்சி உரட்டும். இழந்த உரிமைகளை மீட்போம், இருக்கிற உரிமைகளை காப்போம்.